தமிழ்நாட்டுல இன்னைக்கு மக்கள் கிட்ட நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். அது எவ்வளவு கேடுகெட்ட விஷயமா இருந்தாலும் பரவால்ல. நீங்க அத ஒரு படம் எடுத்து, ஒரு சினிமா அப்படின்ற அந்த ஒரு மீடியம் மூலமாக நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போனீங்கன்னா, உடனே ரீச் ஆகும். அது ஒரு அரசியல் கருத்தா இருக்கலாம். இல்ல ஒரு சமூகம் சார்ந்து இயங்குற ஒரு ஒரு கருத்தியல கொண்டு போய் நீங்க மக்கள் கிட்ட சேர்க்கணும். இல்லன்னா மக்களை உங்களுடைய வழிக்கு நேராக, உங்களுடைய கருத்தியலுக்கு நேராக மக்கள தள்ளி, அவங்கள உங்கள் பக்கம் நீங்க கொண்டு வரணும்னா, ரொம்ப ஈஸியா நீங்க பண்றதுக்கான ஒரு வழி என்னன்னா, ஒரே ஒரு படம் எடுத்தா போதும். அப்படி உருவாக்கப்பட்டு மக்கள் கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப திட்டமிட்டு, ரொம்ப அழகா நீங்க மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியாது. உள்ள ஒரு கருத்து இருக்கும். ஆனா வெளிய அப்படியே மேல அப்படியே அது மேல நல்லா சுகர்லாம் தடவி நல்லா இனிப்பா உங்களுக்கு ஒரு கருத்த வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இப்போ இந்த வீக்கெண்ட்ல நான் பார்த்தேன். நம்ம ஃபிரெண்ட்ஸ்லாம் அந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம். ஃபேமிலியா உட்கார்ந்து பார்க்கலாம். அதில அப்படியே அந்த பேரன்ப அப்படியே அள்ளி குடுத்துருக்காங்க. அப்படிலாம் சொன்னாங்க. பார்த்தேன். அதில ஒரு சில முக்கியமான விஷயங்கள யாரும் கவனிக்கல. அதில யாருமே பேசாத மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்லீகல் இமிகிரேஷன். இத பத்தி யாருமே பேசல. அந்த படத்த பார்த்தவங்க, அந்த படத்த பத்தி என்கிட்ட பேசினவங்க, இந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் விட்டுட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, அந்த படத்துல ஒரு 4 பேர் ஃபேமிலியா உள்ள வராங்க. எங்க இருந்துன்னா, ஸ்ரீலங்கால இருந்து. இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாக நம்ம ராமேஸ்வரம் வராங்க. ராமேஸ்வரம் வந்து நம்ம ஊர்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நார்மல் தமிழ் ஃபேமிலி மாதிரி அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு கதை ஆரம்பிக்குது. ஆனா, அந்த கதையில நீங்க பார்த்தீங்கன்னா, உள்ள இல்லீகலா பண்ணக்கூடிய பல விஷயங்கள். முக்கியமாக அவங்க உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு அத்தாரிட்டீஸ் கிட்ட அவங்க இத பத்தி பேசல. நாங்க வெளிய இருந்து வந்தோம்னு அவங்க சொல்லல. போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள விட்டுர்றாங்க. இதெல்லாம் அந்த படத்துல நியாயப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க ரொம்ப பாவம். நாங்க அங்கருந்து வந்திருக்கோம். நாங்க ரொம்ப ஏழைகள். நாங்க பிழைக்கிறதுக்காக வந்திருக்கோம். எல்லாம் சரி. ஆனா, இது ஒரு இல்லீகல் என்ட்ரி. அவங்க இல்லீகலா உள்ள வராங்க. ஃபேக்கா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றாங்க. ஆதார் கார்ட், லைசென்ஸ் எல்லாமே ஃபேக். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மக்கள் குடியேறுறாங்கன்னா, இது சாதாரணமான விஷயம். நடக்கிற விஷயம். இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீகலா இன்னொரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வராங்க. இப்போ நாங்க பிறந்த நாட்ல அங்க ஒரு போர் நடக்குது. அங்க ஒரு பொருளாதாரம் சார்ந்து அங்க சூழ்நிலை ஒழுங்கா இல்ல. இந்த மாரி பல காரணங்களுக்காக மக்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு குடியேறுறாங்க. இது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, இங்க இல்லீகலா மூவ் பண்றாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. இல்லீகலா மூவ் பண்ணி உள்ள வராங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு 4 முக்கியமான பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணணும். 1 நேஷனல் செக்யூரிட்டி. ஒரு ஒரு ஓப்பன் பார்டர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, யார் வேணா எங்க வேணா வரலாம். ஒரு கண்ட்ரி அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு சில லீகல் கோட்ஸ் இருக்கும். அந்த லீகல் கோட்ஸ் படி தான் நீங்க ஃபாலோ பண்ணி உள்ள வர முடியும். இந்த படத்துல அவங்க அப்படியே அவங்க பாட்டுக்கு அந்த போட்ல வராங்க. போலீஸ் அவங்கள பிடிக்கிறாங்க. போலீஸ் அவங்கள விட்டுர்றாங்க. அது ரொம்ப அப்படி கேஷுவலா காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம். நீங்க இப்படி இல்லீகலா உள்ள வரதன் மூலமாக, லீகல் ப்ராசஸ் ஒருத்தவங்க உள்ள வரணும்னா, இப்படித்தான் பண்ணணும். அவங்க வந்து கவர்ன்மென்ட் கிட்ட அப்ளை பண்ணணும். அவங்க அவங்கள பேக்கிரவுண்ட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அவங்கள அதுக்கப்புறம் உள்ள விடுவாங்க அப்படின்றது தான் ஒரு ஒரு லீகல் ப்ராசஸ். இவங்க இப்படி சிம்பிளா ஒரு படம் எடுத்து, இத வந்து ஊக்குவிக்கிறதன் மூலமாக, இந்த மாரி விஷயத்த வந்து இவங்க அண்டர்மைன் பண்றாங்க. "அதெல்லாம் வரலாம்ப்பா" அப்படின்ற மாதிரி அரசாங்கத்தினுடைய கைகளை வலிமை இழக்கச் செய்கிற வேலைய இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அத வீக் பண்றாங்க. உள்ள இருந்தே அரிக்கிறாங்க. அடிக்கடி நான் பேசுவேன். இந்த மாரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய அரசை, நம்மளுடைய நாட்டை, நம்மளுடைய பாதுகாப்பை உள்ளுக்குள்ள இருந்து கரையான் மாதிரி அரிக்கிறாங்க. அன்பு கொண்டு நாங்க மத்தவங்கள நாங்க வெல்கம் பண்றோம் அப்படின்ற பெயர்ல இவங்க நேஷனல் செக்யூரிட்டிக்கு வேட்டு வைக்கிறாங்க. அடுத்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். இது என்னன்னா, டாக்குமெண்ட்ட ஈஸியா ஃபோர்ஜ் பண்ற மாதிரி. லைசென்ஸ் வேணுமா? இந்தா. ஆதார் கார்டா? இந்தா. இவங்க உள்ள வந்துட்டு என்ன பண்றாங்க, நாங்க கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்றாங்க. அந்த பொய்ய உறுதிப்படுத்துற மாதிரி, அந்த பொய்ய உண்மையாக்குற மாதிரி, இவங்க கேரளாக்காரங்க தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு இவங்களுக்கு ஆதார் கார்ட்லாம் உள்ள உருவாக்கப்படுது ஃபேக்கா. ஒரு மொத்த சிஸ்டமையும் இவங்க உள்ள இருந்து அடிக்கிற வேலைய பார்க்குறாங்க. இதையும் தாண்டி, இப்படி ஃபேக்கா நீங்க பண்றதன் மூலமாக அக்கவுண்டபிலிட்டி அது அங்க பெரிய அடி வாங்கும். ஏன்னா, நீங்க யார் வேணா ரொம்ப ஈஸியாக நான் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியாக நீங்க பொய் சொல்லி ஃபேக்கா உருவாக்க முடியும் அப்படின்னா, இது நாட்டினுடைய பாதுகாப்பை, நாட்டினுடைய சாவரன்டி அத முற்றிலுமாக அழிக்கிற ஒரு விஷயம் இது. இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. நீங்க இல்லீகலா உள்ள வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்கள வந்து யாரும் ட்ராக் பண்ண முடியாது. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க டாக்ஸ் கட்டுறீங்களா? இல்லையா? நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? உங்க ஜிஎஸ்டி நம்பர் என்ன? நீங்க என்ன கம்பெனில வேலை பார்க்குறீங்க? அங்க நீங்க ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறீங்களா? எதுவுமே இல்ல. அவங்க ஒரு கோஸ்ட் மாதிரி. அப்போ மக்களுடைய வரி பணத்துல, நம்மளுடைய வரி பணத்துல நம்ம காசு குடுத்து நம்ம அரசாங்கத்த நம்ம நடத்துறோம். மருத்துவம், கல்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கத்தின் மூலமாக. இவங்க ட்ராக்கே பண்ண முடியாது. உள்ள வந்துட்டாங்கன்னா, அப்ப என்ன ஆகும்? நம்ம கட்டுன வரி பணத்துல
அவங்க ஓசில வாழ்ற மாதிரி, அவங்க இலவசமா வாழ்ற மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம, ஒரு அமைப்ப நம்ம உள்ள இருந்தே நம்ம உருவாக்கி தர்றோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இந்த எல்லா விஷயத்தையும் அந்த படத்துல குளோரிஃபை பண்றாங்க. அதான் பிரச்சனை. இந்த படத்துல இவங்க இன்னொரு வேலை ஒண்ணு பண்றாங்க. ஒரு பக்கம் இல்லீகல் என்ட்ரிய அத கொண்டாடி, அவங்கலாம் பாவம், அவங்க பிழைப்புக்காக தான் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி இல்லீகலா உள்ள வந்தத குளோரிஃபை பண்ணி, அவங்க எப்படிலாம் டாக்குமெண்ட்ட ஃபேக் பண்ணாங்க, அதெல்லாம் காமெடியா அது ஒரு மைல்டா ஒரு காமிக் டோன்ல எடுத்துட்டு போயிட்டு, இன்னொரு வேலை ஒண்ணு பண்ணாங்க. அங்க உள்ள வந்திருப்பாங்கல்ல அந்த 4 பேர், அந்த ஃபேமிலி. அவங்கள அப்படியே அன்பின் மறு உருவம் அப்படித்தான் காமிச்சிருக்காங்க. இப்ப ரோட்ல ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்திருக்கான். இவரு போயிட்டு அவங்கள அவங்கள நேசிக்கிறாரு. அவங்க மேல அன்பு காட்டுறாரு. அன்ப அப்படியே உருக்கி பொழியிறாங்க. அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. நீங்க என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா, வெளிய இருந்து வரீங்களா? அது ஒண்ணும் தப்பில்ல. அத நியாயப்படுத்தி, அந்த படத்தையே ஒரு ஒரு காமிக்கலா, அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் ஒரு காமிக்கலா, அப்படியே ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி அப்படின்ற மாரி எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ரொம்ப அன்பானவங்க. அதாவது மக்களுடைய சிம்பத்திய அவங்க பக்கம் அப்படியே தள்ளி, அவங்களுடைய பார்வைக்கு நம்மள வந்து கொண்டு வராங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு அப்பாவித்தனமானது. அவங்களுடைய வாழ்க்கை நம்மலாம் அது ஒரு லைக்கபிள் விஷயமா கொண்டு வராங்க. ஆனா, இந்த படத்த பத்தி இப்ப ஏன் நான் பேசுறேன்னா, ரியாலிட்டி அப்படின்றது வேற. உண்மை அப்படின்றது வேற. டிப்ளோமசி அப்படின்றது வேற. அப்ப ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது இவங்க காட்டுற மாதிரி அப்படியே அன்புல நிறைஞ்சு, அப்படியே அன்புல வழிஞ்சு, அன்புல நீந்தி அப்பலாம் இல்ல. நான் ஒரு நியூஸ் ஒண்ணு காட்டுறேன். ஜூலை 3ஆம் தேதி இது ஹிந்துல வந்த ஒரு நியூஸ். அரெஸ்ட்ஸ் சீசர் ஆஃப் போட்ஸ் வில் கன்டின்யூ இஃப் இந்தியன் ஃபிஷர்மேன் ட்ரெஸ்பாஸ் வார்ன்ஸ் ஸ்ரீலங்கா. இது ஸ்ரீலங்காவினுடைய மினிஸ்டர், ஃபிஷரீஸ் மினிஸ்டர். அவர் பேசின விஷயம். நீங்க உள்ள வந்தீங்கன்னா, நாங்க உங்கள அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணீங்கன்னா, இவங்க எதுக்கு போறாங்க? மீன் பிடிக்க போறாங்க. பிழைப்புக்காக ஒரு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்குள்ள இவங்க உள்ள போறாங்க. நீ வந்தனா, நான் உன்ன அரெஸ்ட் பண்ணுவேன். இவங்க சொல்ல மட்டும் செய்யல. அத செஞ்சிருக்காங்க. நான் இத சொல்லி தெரியணும்னு இல்ல. உங்களுக்கு தெரியும். நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள். அவங்க வாழ்க்கையில அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சில டைம் தோணும். நம்ம அழகா மீன் வாங்கி வறுத்து சாப்பிட்டுட்டு போயிர்றோம். ஆனா, அந்த ஒரு மீன பிடிக்கிறதுக்காக எத்தனையோ மாசமா குடும்பத்த விட்டுட்டு கடல்ல போயி, அவங்க படுற அ அந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இதுல இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை நீங்க பார்த்துருக்கலாம். முக்கியமாக இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில, ஜான்ல. இவங்க மீன் பிடிக்க போறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி, அவங்கள ஜெயில்ல வச்சு, அவங்க போட்டெல்லாம் பிடுங்கி, அவங்க அந்த மீனு அதெல்லாம் பிடுங்கி, அவங்க சட்டைய கழட்டி, அவங்கள அடிச்சு, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். மீன் பிடிக்கிறது அப்படின்றதே அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு வேலை கிடையாது. அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ, இல்லீகலா உள்ள வந்தீங்கன்னா, நாங்க உங்கள பிடிப்போம் அப்படின்னு வாரம் நியூஸ் வருது. ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துரும். இந்த மாரி இவங்க பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் கவர்ன்மென்ட் பேசினாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. இது ஒரு தொடர்கதையா போயிட்டே இருக்கு. இப்போ 4 நாளைக்கு முன்னால இவங்க இப்படி பேசுறாங்க. அவங்களுடைய அரசாங்கம். அப்போ இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். உண்மை அப்படின்றது வேற மாரி இருக்கும். அவங்களுடைய அரசாங்கம் நம்மளுடைய மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு இப்ப தான் ஒரு 2 மந்த்ஸ் வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மீன் வந்து உற்பத்தி ஆகணும் இல்லையா? அந்த ஒரு 2 மந்த்ஸ் பீரியட் வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. அந்த 2 மந்த்ஸ் பீரியட்ல இவங்க மீன் பிடிக்க போமாட்டாங்க. அத முடிச்சுட்டு இவங்க உள்ள இப்ப போறாங்க. இவரு இங்க வார்ன் பண்றாரு. "உள்ள வராத" அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா. அவங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான். நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள். ஒரு குரூப்பா சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க. இவங்கலாம் எங்க இருந்து வராங்கன்னா, சிவகங்கை, உவரி அந்த ஃபிஷிங் வேலைய மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரு பகுதிகள். எல்லாம் ஃபிஷர்மேன் தான் இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். அது இந்த பக்கம் இருக்கு. பே ஆஃப் பெங்கால். இவங்க அங்கருந்து கிளம்பி, அப்படியே இந்தியன் ஓஷன் வழியாக அப்படியே அரபு கடலுக்கு போறாங்க. அரபு கடல்ல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி இந்த மார்க்கமாக நேரா கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு போறாங்க. அது நம்ம நம்ம குவைத், ஈரான் அந்த அந்த பார்டர் அங்க போறாங்க. அத நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கருந்து குஜராத், அது பக்கத்தில பாகிஸ்தான் பார்டர், அது பக்கத்தில ஈரான் பார்டர். அது உள்ள போனீங்கன்னா, அங்க வந்து துபாய் இருக்கும். ஓகே. இவ்ளோ தூரம் மக்கள் டிராவல் பண்றாங்க. அத யோசிங்க. ஒரு போட் எடுத்துக்கிறாங்க. அந்த போட்ல பல மாசமாக இவங்க எப்ப கிளம்புனாங்கன்னா, 4 மாசத்துக்கு முன்னால. அப்ப கிளம்பி இவ்ளோ தூரம் டிராவல் பண்றாங்க. அவ்ளோ பெரிய ஒரு லாங் ஜர்னி போறாங்க. அங்க என்ன ஆகுது, அப்பதான் நம்ம இஸ்ரேல், ஈரான் வார் ஆரம்பிக்குதா? அதான் பிரச்சனையே. இவங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு கிஷ் ஐலேண்ட்ன்னு ஒரு சின்ன ஒரு பகுதி உண்டு. அங்க மாட்டிக்கிறாங்க. அந்த நியூஸ்லாம் படிக்கிறப்போ ரொம்ப பாவமா இருந்துச்சு. இப்போ நேத்து தான் இந்த விஷயம் நான் படிச்சேன். அங்க கிஷ் ஐலேண்ட் அப்படின்ற ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பந்தர் அப்பாஸ். அங்க கடல்ல போட்லயே மாட்டி அங்கேயே இருந்திருக்காங்க. சாப்பாடுக்கு வழி இல்ல, ஒண்ணும் இல்ல. அங்க ஒரு வார் ஜோன். ஓகே. ஒரு வார் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. நடுவுல மாட்டியிருக்காங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இவங்களுடைய கதையெல்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க அடுத்து மீன் சாப்பிடுறதே விட்டுருவீங்க.
அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ட்ராஜிக்கான ஒரு மீன கொண்டு வரதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப கவர்ன்மெண்ட் அவங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணி அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. இவரு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் அவரு கவர்ன்மென்ட்க்கு லெட்டர் எழுதி, அங்கருந்து வெளியுறவுத்துறை அவங்களுக்கு போயி, இவங்கள இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். அவங்களுடைய கண்ல ஒரு பயம் தெரியும். ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு, கடல்ல அவங்க பட்ட அந்த கஷ்டங்கள், அதெல்லாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க. ரொம்ப, ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அது. அந்த ரெஸ்க்யூ ஆப்பரேஷன்லாம் படிச்சீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம இந்தியன் எம்பசி அஃபிஷியல்ஸ் இவங்க அங்கருந்து அந்த ஐலேண்டுக்கு போறாங்க. அவங்க அங்க ஒரு ஐலேண்ட்ல மாட்டிட்டு இருக்காங்க. இவங்க அங்க போயி, அவங்கள ஒரு ஷிப்ல ஏத்தி, அங்கருந்து அவங்கள துபாய்க்கு கொண்டு வந்து, துபாய்லருந்து அவங்கள டெல்லி கொண்டு வந்து ஃப்ளைட்ல, அங்கருந்து அகைன் சென்னை. இது ஒரு ரெஸ்க்யூ ஆப்பரேஷன். இத படிக்கிறப்போ ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒரு பக்கம் இவங்க உள்ள இருந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. "வாங்க, நாங்க உங்கள வெல்கம் பண்றோம். எல்லாரும் வாருங்கள். எல்லாரும் இல்லீகலா வாருங்கள்" அப்படின்னு சொல்லி அத கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவன் என்ன சொல்றான், "உள்ள வந்தனா உன் படக புடுங்கிருவேன்னு" சொல்றான். இன்னொரு பக்கம் இங்க இருந்து ஈரானுக்கு போறாங்க மக்கள். அவங்கள மீட்டு கொண்டு வராங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கிறப்போ, டிப்ளோமசி அப்படின்றது இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா இது ஜியோ பாலிடிக்ஸ். ஓகே. இந்தியன் பீப்பிள் ஈரானுக்கு போறாங்க. ஆனா அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வரது யாரு? அவர் கவர்ன்மென்ட். அப்போ நீங்க ஒரு விஷயத்த பெர்மிட் பண்ணும்போது, அந்த இல்லீகல்ஸ் நாட்டுக்குள்ள வரும்போது, அவங்களுக்கும் சேர்த்து பர்டன் யார் மேல விழுதுன்னா, கவர்ன்மென்ட் மேல தான் விழுது. அப்போ இதான் நான் சொல்றேன். இல்லீகல்ஸ் ஷுட் பி த்ரோன் அவுட் ஆஃப் த கன்ட்ரி. இது முக்கியம். இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இவங்க அன்பு காட்டுறேன் அப்படின்ற பெயர்ல இந்த மாரி படம் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இந்த மீன் பிடிக்கிற மக்களுடைய அவங்க ஃபேஸ நான் சொன்னேன்ல. அவங்கள அங்கருந்து ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வராங்க. அத பார்க்கிறப்போ எனக்கு எனக்கு ஒரு நாவல் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. மோபி டிக். மோபி டிக் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் நாவல்ஸ் ஆஃப் ஆல் டைம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெல்வில் எழுதின ஒரு நாவல். 1851 அப்ப எத்தன வருஷம் ஆச்சு? 175 ஆல்மோஸ்ட். ஓகே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க இத படிச்சீங்கன்னா, அந்த மீன் பிடிக்கிற மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வலி, அவங்க ஒரு கடல்லயே வாழ்றாங்க. பல மாசமா, பல வருஷமா. ஒரு கடல்ல அவங்க உள்ள போயிட்டாங்கன்னா, அதுக்குள்ள தான் சாப்பிடணும். அதுக்குள்ள தான் அவங்க வாழ்க்கைய அவங்க நடத்திக்கணும். அங்க புயல் வரும். அங்க பைரேட்ஸ் வருவாங்க. அங்க மீன் கிடைக்காது. இவங்க தேடுற மீன் கிடைக்காது. சில டைம் நெறைய மீன் கிடைச்சிரும். அப்ப பக்கத்துல இருக்கிற அந்த போட்ட இவங்க இவங்க துணைக்கு அழைப்பாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் உண்டு. கடல்லயே நீங்க வாழலாம். இந்த புக்க படிச்சீங்கன்னா, இந்த நாவல்ல. இவங்க உலகத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த அவங்க போட்லயே. இப்போ அவங்க எங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, அமெரிக்கா. அங்கருந்து ஆரம்பிச்சு, என்னன்னா, அங்க திமிங்கல வேட்டை பண்ணுவாங்க. திமிங்கலம். ஒரு ஒரு பெரிய ஒரு ஒயிட் வேல் ஒண்ணு இருக்கும். அந்த ஒயிட் வேல வந்து ஹண்ட் பண்ணணும். ஒரே ஒரு ஒயிட் வேல். அந்த ஒயிட் வேல பிடிக்கிறதுக்காக, இவங்க ஒரு டீம்ம ஃபார்ம் பண்ணி, அங்கருந்து கிளம்பி போவாங்க. இவங்க யுஎஸ்லருந்து கிளம்பி, அப்படியே கீழ வருவாங்க. அந்த அட்லாண்டிக் ஓஷன் இருக்குமா, அங்கருந்து கிளம்பி, அப்படியே கீழ வந்தா, அங்க ஆஃப்ரிக்கா இருக்கும். ஆஃப்ரிக்கா கண்டம். அங்க அந்த டிப்பு. அங்கருந்து அப்படியே வந்து, நம்ம ஓஷனுக்கு வருவாங்க. இந்தியன் ஓஷன். அப்படியே இந்தியன் ஓஷன்லருந்து இந்தோனேஷியா, ஜப்பான் அண்ட் பசிபிக் ஓஷன். மொத்த வேர்ல்டையும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு வேல், ஒரு திமிங்கலம். அத பிடிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அது உள்ள போனீங்கன்னா, இந்த நாவல்ல மீன எப்படி பிடிக்கிறாங்க? மீன பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு போட் இருக்கும். ஒரு கப்பல் இருக்கும். அந்த கப்பல்ல நெறைய போட்ஸ் இருக்கும். இவங்க ஒரு மீன பார்த்துட்டாங்கன்னா, அந்த மீன பிடிக்கிறதுக்காக இவங்க எப்படி அந்த போட்ட கப்பல்ல இறக்கி இவங்க எப்படி உள்ள போறாங்க? எப்படி மீன் பிடிக்கிறாங்க? ஒரு ஈட்டி மாரி இருக்கும். அந்த ஈட்டிய வச்சு எப்படி அந்த மீன வந்து இவங்க விரட்டி அத ஸ்டாப் பண்றாங்க? அத எப்படி சேஸ் பண்றாங்க? இங்க சேஸ் பண்ணப்பட்ட மீன் அடி வாங்கி, அது மேல ஈட்டிய வச்சு குத்திருவாங்க. ஆனா, அது தப்பிச்சு போயிரும். தப்பிச்சு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு போட் கிட்ட மாட்டும். அவங்க அத எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இப்ப அந்த மீன் யாருக்கு சொந்தம்? இந்த மாரி அந்த மீன் பிடிக்கிற விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா பேசியிருப்பாங்க. மீனவர்கள் படுற கஷ்டத்த நம்ம அனுபவிக்கணும். நம்ம அவங்களுடைய ஷூக்குள்ள போணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைய நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்டா நீங்க ஃபீல் பண்ணணும். நீங்க அந்த கடலுக்குள்ளேயே நீங்க போன மாரி இருக்கும். இத படிங்க. மோபி டிக் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் வொர்க்ஸ். ஆனா, உங்களுக்கு இப்ப நாவல் படிக்கிறது பிடிக்காது. போரிங்கா இருக்கும் அப்டின்னா, நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இந்த புக் வந்து 613 பக்கம். ஒரு பெரிய வொர்க் தான். ஓகே. உங்களுக்கு இந்த நாவல எஸ்ரா, நம்ம தமிழ் லிட்டரேச்சர்னுடைய மிக முக்கியமான ஒரு சமகால எழுத்தாளர். எஸ். ராமகிருஷ்ணன். அவரு
இந்த ஒரு நாவல பத்தி விரிவா ஒரு உரை ஒண்ணு பேசியிருப்பாரு. 1 1/2 மணி நேரம் வீடியோ. நீங்க அத ஃபுல்லா பாருங்க. அதுல இந்த கதைய, இந்த மோபி டிக் நாவல ஒவ்வொரு சீன் பை சீன் அழகா பேசியிருப்பாரு. நான் அது லிங்க் கீழ போடுறேன். நீங்க பாருங்க. அப்போ என்ன விஷயம்னா, எப்பவுமே மீன் பிடிக்கிற தொழில் அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்றதும் ஈஸி கிடையாது. ஜியோ பொலிட்டிக்கல் டிப்ளோமசி அதுவும் ஈஸி கிடையாது. ஆனா, எது ரொம்ப ஈஸி தெரியுமா? ஒரே ஒரு படத்த எடுத்து வச்சுட்டு போயிடலாம். அழகா ஒரு படத்த எடுத்து வச்சு, நீங்க எந்த நாட்டுக்கு வேணா உள்ள போலாம். நீங்க ஃபேக்கா டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்க உள்ளேயே வாழலாம். நீங்க அங்கேயே டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஆனா, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ன்றது வேற. அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் வேற. இது ஃபர்ஸ்ட்டு புரியணும். ஏன்னா, நம்ம மக்கள் அங்க மீன் பிடிக்க போனப்போ, நான் உன்ன அடிப்பேன், நான் உன்ன மிதிப்பேன்னு சொல்லி ஒருத்தன் ஓப்பனா பேசிட்டு இருக்கான். இவங்க இங்க இருந்து அன்பு பேசிட்டு இருக்காங்க. சமாதானம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மீனவர்கள் படுற கஷ்டம் அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் தாண்டி அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா, ஸ்டேட்ல இருந்து நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவருக்கு எழுதணும். அவரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசணும். அவரு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்குள்ள போகணும். நம்ம எம்பசில இருந்து ஆளுங்கள அனுப்பணும். இதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா, இத இன்னைக்கு பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா, இன்னும் பல பேர் அங்க உள்ள மாட்டியிருக்காங்க. இப்போ ஒரு 15 பேர கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா? ஸோ, அரசாங்கம் விரைவில் அவங்களையும் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அப்போ ஒரு ஒரு அரசு மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அவங்க யார காப்பாத்துவாங்கன்னா, நம்ம நாட்டில் பிறந்த, நம் நாட்டில் வளர்ந்த, நம் நாட்டில் குடியுரிமை பெற்ற, நம் நாட்டில் ஓட்டு போடுற, நம் நாட்டுக்கு வரி கட்டுற அவங்கள தான் அரசு காப்பாத்த முடியும். அப்பலாம் சன் நியூஸ் தான் இருக்கும். நான் சொல்றது 2004, 2005 அந்த பீரியட்ல இருந்தே தமிழ் மீனவர்கள் அவங்க உள்ள போனாங்க. அவங்க வலைய பிடுங்கிக்கிட்டாங்க. மீன பறிச்சுக்கிட்டாங்க. போட்ட உடைச்சுட்டாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் மாறி, அரசாங்கம் மக்கள் பக்கத்துல நின்னு, அவங்கள அங்கருந்து மீட்டு கொண்டு வராங்க அப்படின்றது உண்மையாகவே பாராட்டத்தக்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வார் ஜோன் உள்ள போய் அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல பேர் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் திருப்பி நம்ம ஊருக்கு சீக்கிரம் வரணும். எனக்கு அது ரொம்ப அது ஒரு பெர்சனல் கன்சர்னாவே நான் அத எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லீகலா யார் வேணா உள்ள வரலாம் அப்படின்னு நீங்க ஒரு சிம்பிளா ஒரு படத்த எடுத்து வச்சுட்டு போறதன் மூலமாக, நம்மளுடைய மீனவர்களை, நம்மளுடைய அரசாங்கத்தை, நம்மளுடைய சாவரன் ஸ்டேட் அத நீங்க கேள்வி கேட்கிறீங்க. அத நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. ஸோ சினிமாக்காரன் இப்படித்தான் படம் எடுப்பான். மக்கள் நம்ம தெளிவாகணும். நம்ம அரசாங்கம் பண்ற விஷயத்துக்கு நம்ம கூட நிக்கணும். மீனவர்கள் காக்கப்படணும். அவங்களுடைய வாழ்க்கை செழிக்கணும், மேல வரணும். ஏன்னா, ஒரு மீன பிடிக்கிறதுக்காக எனக்கு அதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். இங்க இருந்து கிளம்பி துபாய் வரைக்கும், அந்த துபாய் பக்கத்துல இருக்கிற அந்த 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 கல்ஃப் ஆஃப் ஓமன் அது உள்ள அந்த ஓமன் கல்ஃப் அது உள்ள போயி, அங்க ஒரு ஐலேண்ட்ல மாட்டி, அவங்க திருப்பி வந்திருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ஒரு எமோஷனலா அந்த சினிமாக்காரன் காட்டுற அந்த படத்த நம்பி, இதான் உண்மை அப்படின்னா இல்ல. ஜியோ பாலிடிக்ஸ் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். இஸ் மோர் இன்ட்ரிகேட். அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னாலே இதான். மீன் பிடிக்கிறது தான். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மந்த்ஸா மீன் பிடிக்கிறதுக்கான அந்த ஒரு பேன் இருக்கும். அது எல்லா வருஷமும் கவர்ன்மென்ட் பண்ணுவாங்க. அந்த 2 மந்த்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? யோசிங்க. அப்போ ஒரு கூட்ட மக்கள் வாழ்க்கையின் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சு, அவங்க வாழ்க்கையில மேல வரதுக்கு அந்த ஒரு ஆக்குபேஷன பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நோகாம உள்ள வந்துடுறீங்க. ரைட்? அப்படியா? அரசாங்கம் இதையும் கணக்கில் கொண்டு, இந்த இல்லீகல் என்ட்ரியவும் முடிச்சு விடணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.